வணக்கம் நண்பர்களே. தன்னம்பிக்கை கதைகளுடன் கதைகள் தமிழோடு விஜயா டாக்ஸ் உங்களை தொடர்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த கதை பார்க்க போறோம்னா, தன்னம்பிக்கையால் சாதித்த ஒரு சிறந்த கதையை தான் பார்க்க போறோம். அது என்னடா தன்னம்பிக்கை அப்படின்னு கேக்குறீங்களா? நம்பிக்கைக்கும் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை அடுத்தவங்க மேல வச்சிருந்தா மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க நம்மள நம்பவே இல்லைனாலும் நம்மளே நம்புறோம்ல, அதாங்க தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையால் வெற்றியை எட்ட முடியுமா? முடியுங்க. அப்படி ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டில் பல வண்ணப்பறவைகள் வாழ்ந்தன. ஒவ்வொரு பறவைக்கும் வண்ணமயமான சிறகுகள். ஆனால் ஒரே ஒரு பறவைக்கு மட்டும் பழுப்பு நிற சிறகு. அனைத்து பறவைகளும் தன்னுடைய கலரா இருக்கிற சிறகுகளை நினைத்து கர்வம் கொண்டன. ஆனால் பழுப்பு நிற பறவை என்று கேலி செய்தனர். அதுக்கு வண்ணமே இல்லடா, அது பறவையே இல்லை, சரியான ஜந்து அப்படின்னா அந்த பறவைகளை கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்குமே தன்னோட சிறகு கலரா இல்ல அப்படின்னு அந்த பறவை நினைச்சது கிடையாது. இந்த சிறகு எதுக்காக கடவுள் கொடுத்திருக்காரு? பறக்கிறதுக்காக. அத நம்ம பறக்க தான் யூஸ் பண்ணணும். அழகா இருந்தா என்ன, அழகா இல்லாட்டின்னா என்ன அப்படின்னு அந்த பறவை தன்னைத்தானே மேன்மையா நினைச்சுக்குச்சு. அதே மாதிரி தினமும் பறக்க கத்துக்குச்சு. மேல மேல ஒவ்வொரு நாள் ஆக ஆக வானத்தை ஏற்ற தூர அளவுக்கு கூட பறந்துச்சு. அப்படிலாம் பறந்துட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாருமே கேலி செய்யறாங்க. அவளோ மௌனமாக இருந்தாள். ஆனால் உள்ளத்தில் ஒரு தீ. அவள் நாள்தோறும் பறக்க பயிற்சி செய்தாள். உயரமான மரங்களை கடந்தால் வண்ண பறவைகள் அசட்டையுடன் இருந்த போதும் அவள் மட்டும் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தாள். ஒரு நாள் காட்டில் தீப்பற்றி எல்லா பறவைகளும் கலக்கமடைந்தன. ஏன்னா மத்த பறவைகள்லாம் பறக்க கத்துக்கல, தன்னோட வண்ணமயமான சிறகுகளை ரசிக்கதான் கத்துக்கிட்டாங்க. அந்த தீயிலிருந்து விலக மிக உயரம் பறக்கணும். ஆனா பல பறவைகளுக்கு பறக்கவே தெரியல. அப்போது அந்த பழுப்பு சிறகு பறவை சொல்லுது, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பறவையா எடுத்துட்டு பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுருச்சு. அந்த நாள்ல இருந்து யாரும் அந்த பறவைய பழுப்பு நிற பறவைன்னு கூப்பிடலையா, வீர பறவைன்னு கூப்பிட்டாங்களாம். வண்ணம் இல்லாத சிறகு கூட நம்பிக்கையுடன் பறக்கலாம். இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருந்தா மட்டும், நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாய்.